அந்த காலம் தொடங்கி தற்போது வரை பெருந்தலைவர் காமராசர் அவர்களை இழிவுபடுத்துவதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து வருகிறது திமுக அரசு. அவரது நிறத்தை கேலிக்குள்ளாக்குவது தொடங்கி கருவாட்டுக்காரியின் மகன் என்று வரை சொன்னவர்தான் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி. அவரது கைகளை பிடித்துக்கொண்டு தமிழ்நாட்டை இனி நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஐயா காமராசர் அவர்கள் சொன்னதாக திருச்சி சிவா கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது என்று கண்டன கூட்டம் போட்ட காமராஜர் தன்னால் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது என்பதால் அவர் தங்கும் பயணியர் விடுதிகளில் ஏசி வசதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து இவருடைய கருத்துக்கு பொதுவெளியில் பலரும் எதிர்கண்டனங்களை கூறிய நிலையில் தான் காமராசர் குறித்து கூறிய கருத்துக்களை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் திருச்சி சிவா கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதி அவர்கள் அரசு பணத்தில் வாங்கிய மெழுகுவர்த்தியில் அரசு வேலை பார்த்ததாகவும் சொந்த காசில் வாங்கிய மெழுகுவர்த்தியில் சொந்த வேலை பார்த்ததாகவும் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருதுகள் கிடைத்ததாகவும் கதை பரப்பிய கழக கும்பல் போகிற போக்கில் பேசும் பேச்சுகளை அப்போதைக்கு அப்போதை தட்டி கேட்டு உண்மையை உறக்கச் சொல்லவில்லை என்றால் பாடப்புத்தகத்தில் கூட இவற்றை இடைச்செருகலாக திருட்டு திமுக சேர்த்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.